ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சென்டென்ஸ் நம்ம டெய்லி சென்டென்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்ஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசி பாருங்கள். இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். வாஸ் ஹீ சென்ட்? வாஸ் ஹீ சென்ட்? அவர் அனுப்பப்பட்டாரா? வாஸ் ஹீ சென்ட்? அவர் அனுப்பப்பட்டாரா? அந்த இடத்துக்கு அவர் அனுப்பப்பட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இல்லைன்னா அங்கே இருந்துச்சே அதுக்கு அவங்க அந்த பொருள் அனுப்பப்பட்டாங்களான்னு சொல்லி கேட்டால் அது இட்டு வரும். அந்த இடத்துல ஹீ வராது. இதே அந்த இடத்துல ஹீ வர்றதால அவர் அனுப்பப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவர் அனுப்பப்பட்டாராங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா வாஸ் ஹீ சென்ட். அதுக்கான தமிழ் அர்த்தம் அவர் அனுப்பப்பட்டாரா. ஐ வில் டூ இட். ஐ வில் டூ இட். நான் செய்வேன். ஐ வில் டூ இட். நான் செய்வேன். நான் செய்வேன், என்னால் முடியும் அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சைக்கிள் செயின் ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா அந்த சைக்கிள் செயின் மாட்ட முடியாது, நான் செய்வேனே அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாமில் ரிசல்ட் நல்லா வருமா? நான் நல்லாவே எக்ஸாம் எழுதி நல்லாவே செய்வேன் எக்ஸாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னால் முடியும், நான் செய்வேன். நான் செய்வேங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ வில் டூ இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் செய்வேன். ஐ மஸ்ட் டூ இட். இதுக்கு முன்னாடி ஐ வில் டூ இட் பார்த்தோம். நான் செய்வேன் அப்படின்னு. ஐ மஸ்ட் டூ இட்னா கட்டாயமாக சொல்கிற மாதிரி, நான் அதை செய்ய வேணும், நான் அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் அதை செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் டூ இட். நான் அதை செய்ய வேண்டும். ஐ மஸ்ட் டூ இட். நான் அதை செய்ய வேண்டும். கட்டாயமாக சொல்கிறது, நான் அதை செஞ்சே ஆகணும். அது ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் அதை செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். வருஷம் கொடுத்துட்டு வராங்க, இந்த வருஷம் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் அதை செய்ய வேண்டுங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ மஸ்ட் டூ இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் அதை செய்ய வேண்டும். See you then. See you then. பிறகு பார்க்கலாம். See you then. பிறகு பார்க்கலாம். வேலை முடிச்சுட்டு போகும்போதும், காலேஜ் முடிச்சுட்டு போகும்போதும், ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போதும் சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட see you then பா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல. அதாவது அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிறத. எல்லாம் வரும் டியூஷன் முடிச்சுட்டு பிரியும் போது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க போகும்போது see you then அப்படின்னு சொல்லுவோம். கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் சொல்லுவோம் இல்லையா see you then பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் see you then அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான தமிழ் அர்த்தம் பிறகு பார்க்கலாம். டேக் மை பைக். டேக் மை பைக். என் பைக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் மை பைக். என் பைக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி ரோட்டில் போகும்போது ரிப்பேர் ஆகிடுச்சி. ஃப்ரெண்டு கூட அர்ஜெண்ட்டாக போகணும், ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பைக்கை எடுத்துகிட்டு போப்பா, என் பைக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டரை காலேஜில் விடணும், அர்ஜென்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா, என் பைக்கை எடுத்துகிட்டு போய் விட்டு வாப்பா, போ என் பைக்கை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. என் பைக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா டேக் மை பைக். அதுக்கான தமிழ் அர்த்தம் என் பைக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். Why so late? Why so late? ஏன் இவ்வளவு தாமதம்? Why so late? ஏன் இவ்வளவு தாமதம்? எதுக்குப்பா இவ்வளோ லேட்டு? ஸ்கூல் 8:30ன்னா 9:30 மணிக்கு வரியே, இவ்வளோ லேட்டாக எதுக்கு வர நீனு
அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வர நீனு, ஏன் இவ்வளோ லேட் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். தாமதம்ங்கிறது லேட். வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதும் ரொம்ப லேட்டாக வந்தால் அது அவங்க எப்படி ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒய் ஸோ லேட். அதுக்கான தமிழ் அர்த்தம் ஏன் இவ்வளவு தாமதம். நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ். வேறொன்றுமில்லை. நத்திங் எல்ஸ். வேறொன்றுமில்லை. ஏதாவது பிரச்சனையா, டல்லாக இருக்க, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போதுன்னா, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காசு ஏதாவது வேறு வச்சுருக்கியா அப்படின்னா, வேறு எதுவும் இல்லை. ஒன்றுமில்லை அப்படிங்கிறது, வேறொன்றுமில்லை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, நத்திங் எல்ஸ். அதுக்கான தமிழ் அர்த்தம் வேறு ஒன்றுமில்லை. ஜஸ்ட் இமேஜின். ஜஸ்ட் இமேஜின். சற்று கற்பனை செய். ஜஸ்ட் இமேஜின். சற்று கற்பனை செய். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீ எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவோம். காலேஜ் முடிகிற டைமில் யோசிப்போம், எந்த வேலைக்கு போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம லைஃப் எப்படி செட்டில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இமேஜின் பண்ணி பார்ப்போம்ல, கற்பனை பண்ணி பார்ப்போம்ல. சற்று கற்பனை செய். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்க்குறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின். நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன் அப்போல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தமிழ் அர்த்தம் சற்று கற்பனை செய். வாட்ஸ் நெக்ஸ்ட். வாட்ஸ் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன. வாட்ஸ் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன. ஸ்கூல் முடிச்சாச்சு, 10th பப்ளிக் முடிச்சாச்சு, அடுத்து என்ன குரூப் எடுக்க போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அது வாட்ஸ் நெக்ஸ்ட். 12th முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிற, காலேஜ் எந்த காலேஜ் போய் சேர போகிற, அடுத்து என்னங்கிறது கேட்குறது தான் வாட் நெக்ஸ்ட். காலேஜ் முடிச்சாச்சு, எந்த வேலைக்கு போகிற, அடுத்து என்ன பண்ண போகிற, அடுத்தது என்ன பண்ண போகிற, அடுத்தது என்னன்னு அங்கேயும் கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வாட்ஸ் நெக்ஸ்ட். அடுத்தது என்ன. யாரோ ஒருத்தங்க பாய்சன் குடிச்சிட்டு படுத்துட்டாங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தான் யோசிக்கணும். அடுத்தது என்ன. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுன்னு இருக்குல்ல, அடுத்தது என்ன. அந்த கொஷினுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, வாட்ஸ் நெக்ஸ்ட். அதுக்கான தமிழ் அர்த்தம் அடுத்தது என்ன. டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. தாமதிக்காதே. டோன்ட் டிலே. தாமதிக்காதே. டேய், உன்னை பற்றி தெரியும் எப்போவுமே நீ லேட்டாக வருவேன்ட்டு, நாளைக்காவது லேட்டாக ஆகாமல் வா, தாமதம் ஆகாமல் வா, லேட் பண்ணாமல் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லேட் பண்ணாமல் வா, தாமதம் பண்ணாமல் வாங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தாமதிக்காதேனா டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. அதுக்கான தமிழ் அர்த்தம் தாமதிக்காதே. இன் 5 minutes. இன் 5 minutes. 5 நிமிடங்களில். இன் 5 minutes. 5 நிமிடங்கள். அம்மா எப்போம்மா லஞ்சு முடியும், எனக்கு டைம் ஆகிடுச்சி, இன்னும் 5 நிமிஷம் தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனால், எப்போ நான் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்க, பிரிண்ட் அவுட் கடைக்கு போனால் எப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்க, ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துடுறேன் பாஸ் அப்படின்வாங்க. ஃபோட்டோ எடுக்க போனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க எவ்வளோ நேரம்னா, இன் 5 minutesமா, 5 minutesல பண்ணி கொடுத்துருவோம். இன் 5 minutes. 5 நிமிடங்களில் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா, இன் 5 minutes. அதுக்கான தமிழ் அர்த்தம் 5 நிமிடங்களில். ஐ brought இட். ஐ brought இட். நான் கொண்டு வந்தேன். ஐ brought இட். நான் கொண்டு வந்தேன். நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேனே, பர்ஸில் பேக்கெட்டில் காணுமே அப்படின்னு சொல்லுவோம். நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்,
பர்ஸ் இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பர்ஸை கொண்டு வந்தேன், நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஐ பாட் இட். அதுக்கான தமிழ் அர்த்தம் நான் கொண்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது சேட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸை. கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ.